பெண்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பினை உருவாக்க பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் 32 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், முதியோர் ஆரோக்கியத்துடன் வாழ யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் வழங்க அரசு ஏற்பாடு செய்யும் என்றார். தனியாரால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள் மற்றும் மகளிர் விடுதிகளுக்கு பதிவு மற்றும் உரிமம் பெறும் நடைமுறை எளிதாக்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் குறிப்பிட்டார். சென்னை மாநகரத்தில் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி 2 கோடி ரூபாய் செலவில் 200 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை அதாவது பிங்க் ஆட்டோஸ் இயக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். சமூக நலத்துறையின் மூலம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலன் திட்டங்களுக்காக குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கைம்பெண்கள், கணவனாக விடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களில் வறுமை கோட்டு கீழ் உள்ள 200 பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தலா 50,000 வீதம் 1 கோடி ரூபாய் மானியம் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தின் மூலம் வழங்கப்படும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.